மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லேருந்து கேட்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் z ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஒய் ஆல்சோ இஃப் டிபி பை எஃப்1 ஈக்குவல் டு டிக்யூ பை எஃப்2 ஈக்குவல் டு டிz பை எஃப்3 ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை எஃப்4 ஈக்குவல் டு டிஒய் பை எஃப்5 தென் ஃபைண்ட் எஃப்3 தென் எஃப்3 இஸ் டேஷ். இந்த நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்த உடனே தெரியுது இது சார்ட் பீஸ் மெத்தடோடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன். இது ஒரு கொடுத்துருக்குற இந்த வடிவில் இங்கே பாருங்கள், இந்த வடிவில் கொடுத்துருக்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து சார்ட் பீஸ் மெத்தடில் கம்ப்ளீட் இன்டெக்ரல் சொல்ல முடியும். சார்ட் பீஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷன் அதுக்கு நமக்கு எழுத தெரியணும். இதுதான் சார்ட் பீஸ் ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷனில் அவங்க கம்ப்ளீட் இன்டெக்ரல் கேட்கல. என்ன பண்ணிட்டாங்க, இதில் இது f1, இது f1, இது f2, இது f3, இது f4, இது f5, இந்த மாதிரி அவங்களே நேம் கொடுத்துட்டாங்க. இதில் f3 கேட்குறாங்க. இந்த ஆர்டரில் தான் எழுதணும், எந்த இது மாற்றி எழுதிடக்கூடாது. இதுதான் சார்ட் பீஸ் மெத்தடோடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஆக்சிலரி ஈக்குவேஷன் தெரிஞ்சால் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். ஸோ சார்ட் பீஸ் மெத்தடுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஓகே. சரி, இப்போ f3ன்னா இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் முதல்ல z ஈக்குவல் டு இந்த வடிவில் இருக்குது இல்லையா, பாருங்கள். z ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஒய். ஓகே. சரி, இப்போ இதில் எனக்கு f3 வேணும்னா இந்த fp வேணும், fq வேணும். இது ரெண்டு இருந்தால் வேலை முடிஞ்சுது. இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன், இந்த z அந்த பக்கம் கொண்டு போய்ட்றேன். அப்போ இங்கே 0 ஆகிடும். அப்போ பி ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஒய் மைனஸ் z ஈக்குவல் டு 0 இப்படி ஆகிடும். இதுதான் f. இப்போது f ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா z கமா பி கமா q இந்த வடிவில் இருப்பாருங்க. ஸோ இந்த வடிவில் இருந்தாலே இப்போ ஈக்குவல் டு 0 இந்த வடிவில் இருக்குது இல்லையா. சரி, இப்போ f ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இதுதான். ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் f ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஒய் மைனஸ் z தான் f. ஓகே, இங்கே எடுத்து எழுதிக்கிறேன் தனியாக. f ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஒய் மைனஸ் z. ஓகே. சரி, எனக்கு f3ல் fpயும் fqவும் வேணும். fpன்னா என்ன, டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு p. அப்போ மற்றதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் ஆகும். ஏன்னா இங்கே நடக்கிறது எல்லாமே பார்ஷியல் டிஃபரன்ஷியல் பார்ஷியல் டெரிவேட்டிவ் நடக்குது. அப்போது fp வேணும்னா பி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2p. இங்கே எக்ஸ் இன்டல் இருக்கிறதுனால அது கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் ஆகி அப்படியே இருக்கும். இதெல்லாம் ஃபுல்லாக 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு p பண்ணும்போது மற்றதெல்லாமே நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இது அவுட்டு, இதுவும் அவுட்டு. ஓகே. இப்போது fp வந்து 2pxன்னு நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது fq என்ன, fq நமக்கு தேவை. இங்கே டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு q பண்ணுறது தான். அதான் fq இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் f டிஃபரன்ஷியேட் பண்ணால் fq, இங்கே வந்து இது 0 ஆகிடும். இங்கே வந்து 2qy கிடைக்கும். ஓகே. q தான் நம்ம பண்ணும்போது அந்த y கான்ஸ்டன்ட் ட்ரீட் ஆகிட்டு அப்படியே இருக்கும். ஏன்னா இன்டில் இருக்கிறதுனால அப்படியே இருக்குது. இது 0 ஆகிடும், z 0 ஆகிடும். ஓகே. இப்போ fp fq நமக்கு கிடச்சிருச்சு. இதை கொண்டு வந்துட்டு நமக்கு f3 கண்டுபிடிக்கலாமா. கேபிட்டல் f3 கேட்குறாங்க. ஸோ கேபிட்டல் f3 என்ன, capital F3 here, capital F3 is equal to minus P FP minus Q FQ. ஓகே, இதான் கேட்குறாங்க. இந்த மைனஸ் P அப்படி இருக்கட்டும். FP நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ரெடியாக இருக்குது. இதை பாருங்கள், 2px 2px மைனஸ் Q அப்படி இருக்கட்டும். FQ கண்டுபிடிச்சி ரெடியாக வச்சுருக்கோம். இது பாருங்கள், FQ வந்து 2qy. ஓகே. இப்போ இது p இன்ட்டு p ஸ்கொயர் ஆகிடுங்க. எல்லாம் மல்டிப்ளிகேஷன் தானே. அப்படியே இன்ட்டு பண்ணிட்டோம்னா மைனஸ் 2p ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் 2q ஸ்கொயர் ஒய். இந்த q மல்டிப்ளை ஆகிடுச்சு, இந்த p மல்டிப்ளை ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் f3. இப்போ இதுலேருந்து காமனாக -2 வெளியே எடுத்துடலாம். -2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா -2 காமன் அவுட் பண்ணிட்டா p ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் q ஸ்கொயர் ஒய். இதுதான் f3. ஓகே. சரி, இங்கே வந்து பாருங்கள், f3ன்றது என்ன, ஆப்ஷன் டி பாருங்கள். ஓகே. ஒன்றும் இல்லை, இந்த வடிவில் இருக்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சார்ட் பீஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணிடலாம். கம்ப்ளீட் இன்டெக்ரல் கூட அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சிலரி ஈக்குவேஷன் சார்ட் பீஸ் மெத்தடுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னென்னு கொஸ்டின் கேட்கலாம். அல்லது அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனில் ஒவ்வொன்றுக்கும் அவங்க நேம் கொடுத்துட்டு அதில் f3 என்னான்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு f தெரியும். ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஈக்குவல் 0ன்னு எழுதிட்டு மீதி இருக்கிற அது ஃபுல்லாக எல்லாத்தையும் fன்னு எடுத்துக்கணும். அந்த f எடுத்துக்கிட்டு டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு p பண்ணுறோம். அடுத்தது டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு q பண்ணுறோம். fp fq தான் நமக்கு தேவை. என்ன தேவை, இதில் இருக்கிற எந்த டேர்ம் வேணாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ அவங்க f3 தான் கேட்குறாங்க. நான் fp fq கண்டுபிடிச்சிட்டு அது f3யோட டேர்மில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப ஈஸி. இது கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. சார்ட் பீஸ்